இப்போ ஹெச்ஆர்என்சி எம்ப்ளாயீஸுக்கு எதற்காக நாம் கபாலீஸ்வரர் கோயில் படத்தில் பணம் கொடுக்கணும், அல்லது மதுரை மீனாட்சி பணம் கொடுக்கணும், இல்லாட்டி பயணியர் பணம் கொடுக்கணும்? உனக்கு தான் 12% கொடுத்தாச்சு, அதை வச்சுட்டு உன்னால நிர்வாகம் செய்ய வத்தலைனாக்க வெளில போனி. இந்த அரசு கோவில்கள் வருமானத்தை பக்தர்கள், தாழ்மையான பக்தர்கள் ₹1, ₹5, ₹10 உண்டியில போட்டு அந்த படத்தை எப்படி சோழியாடுகிறார்கள் என்ற உண்மை வெளிப்படையாகிவிடும். கோவில்களை பராமரித்து கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதை அவங்க செய்யாம கொள்ளையடித்து கோவில்களுடைய கட்டமைப்புகளை சீர்குலை குலைத்து நடந்துட்டு இருக்கு. அது கேள்வி கேட்டாக்க இப்போ இவங்க பயம் எந்த அளவுக்கு எட்டு இருக்குனாக்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிற நிலையில் எட்டு இருக்குது. இது செல்லுபடியாகாது. ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் என்னன்னாக்க, நீ வந்த பிறகு முதல் காரியமாக கோவில்களின் சொத்துக்களை பாதுகாத்து அந்த சொத்துக்களிலிருந்து வருமானங்களை ஈற்று அந்தந்த கோவில்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வருமானத்திலிருந்து அந்தந்த கோவில்கள் அந்தந்த இடங்களில் உள்ள சமுதாயத்தினருக்கு நன்மை செய்ய வேண்டும். அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். ஹெச்ஆர்என்சியில் நடைபெறக்கூடிய அந்த நிர்வாக குளறுபடிகளை, அங்கு நடைபெறக்கூடிய சீர்கேடுகளை தொடர்ந்து தோலுரித்து வருகிறார் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்கள். இந்த வார நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக திரு கி நாகராஜன் அவர்களை இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு TR ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை, பொதுநல வழக்குகளை போற்று இந்துக்களுக்கு அரணாக இருந்து உங்களுடைய இயக்கம் செயல்பட்டு வருகிறது சார். பலவற்றில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார், பலவற்றை தொடர்ந்து தோல்வியில் துவண்டு விடாமல் தொடர்ந்து போராடியும் வருகிறார், இந்துக்களுக்கு குரல் கொடுத்தும் வருகிறார். அப்படி இருக்கும்போது இந்த RTI மூலமாக பல்வேறு தகவல்களை அவர் சேகரித்தும் வருகிறார் சார். அப்படிதான் கோவில்களில் போட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் யார் யார் எந்தெந்த கோவில்ல நீங்க நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு RTIக்கு ஒரு தகவல் மனு போட்டிருக்காங்க. அதற்கு அவருக்கு RTIயிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதில் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது என்னங்கிறத நான் படிச்சிடுறேன் சார். மனுதாரிடமிருந்து இதே போன்ற பல்வேறு கோவில்கள் தொடர்பான தகவல்களை கோரும் ஏராளமான மனுக்கள் இந்த பொது அதிகார அமைப்புக்கு வந்துள்ளன. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த முறையில் தொடர்ந்து மனுக்களை சமர்ப்பிப்பது பொருத்தமானதாக கருதப்படவில்லை. மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு இந்த மனுக்களில் கோரப்பட்டுள்ள தகவல்கள் பொது நலனுக்காக கோரப்பட்டவை என கருத இயலாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு RTIயிலிருந்து பதில் வந்திருக்கிறது. கோரப்பட்ட தகவல்களுக்கு எந்த பதிலும் கொடுக்காம இப்படி ஒரு மறுப்பு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. இதை இப்போ இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? முதல்ல இது என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கோங்கள பார்க்கணும். இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பது HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து டெப்யூட்டேஷனில், அதாவது ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, எவ்வளவு நபர்கள் கோவில்களுக்கு அனுப்பப்பட்டு கோவில் நிர்வாகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இது என்ன கேள்வி? இது என்னத்தினால் வந்தது? இது பார்க்கறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும். HRNC கோவில்கள் வருமானம் பக்தர்கள் போடும் பணத்திலிருந்து 12% அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ, 4% ஆடிட் ஃபீ வாங்கியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்க, கரெக்டாக 12% எடுத்து வருது. இந்த மாதிரி வர பணம் கிட்டத்தட்ட 450 கோடி வருது. ஆனாக்க இந்த HRNC டிபார்ட்மெண்ட்டுடைய வருஷாந்திர செலவுகள் அதோடைய மிக கம்மி. அதாவது நீங்கள் கோயிலிருந்து கையகப்படுத்துகிற பணம் நீங்கள் செலவழிக்கிறத விட ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டர் மாதிரி ப்ராஃபிட்டபிள் பப்ளிக் செக்டராக, அது வெறும் குறைவு தமிழ்நாட்டில், ப்ராஃபிட்டபிள் பப்ளிக் செக்டராக நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் நடக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்தது இப்போ என்ன, இந்த RTI இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த HRNCயில், இவங்க அவங்களுடைய எம்ப்ளாயீஸை அந்த 12% 4% பணம் வருது இல்லையா, அதிலிருந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு தயங்கி
அந்தந்த நபர்களை கோவில்களுக்கு மாற்றுறாங்க. அப்போ என்ன ஆகும்? கோவில்களுடைய வருமானத்தில் அவங்க சிப்பந்திகள், அதாவது கோவிலை பராமரிக்கிற அந்த பக்தர்களோ பூசாரிகளோ அர்ச்சகர்களோ அவங்களுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த கோவில் செலவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு செலவாக இந்த அதிகாரிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இப்போ ஹெச்ஆர்என்சி எம்ப்ளாயீஸுக்கு எதற்காக நாம் கபாலீஸ்வரர் கோவில் படத்துல பணம் கொடுக்கணும், அல்லது மதுரை மீனாட்சி பணம் கொடுக்கணும், இல்லாட்டி பயணியர் பணம் கொடுக்கணும்? உனக்கு தான் 12% கொடுத்தாச்சு, அதை வச்சுட்டு உன்னால நிர்வாகம் செய்ய வக்கலைன்னாக்க வெளில போனி, உனக்கு எதுக்கு அந்த இடம்? இது எவ்வளவு ஆழமா போயிருக்கு அப்படிங்கிறத கேள்வி கேட்டுதான் இந்த ஆர்டிஐ போட்டோம். இந்த ஆர்டிஐ போட்டத்தில் அவங்க உண்மையான பதில் கொடுத்தனாக்க அவங்க எவ்வளவு எந்த அளவுக்கு இந்த அரசு கோவில்கள் வருமானத்தை பக்தர்கள், தாழ்மையான பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ₹1, ₹5, ₹10 உண்டியில போட்டு அந்த படத்தை எப்படி சூறையாடுகிறார்கள் என்ற உண்மை வெளிப்படையாகிவிடும். ஒன்று, ஹெச்ஆர்என்சியுடைய அடிப்படை உரிமை, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க சட்டம் 45 கீழே, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கோவில்களுடைய சொத்துக்களை மட்டுமே பராமரிக்க அவங்களுடைய அதிகாரம் உண்டு. அது அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துவதில்லை. கோவில்களுக்கு வருமானம் சொத்துக்கள் வருவதும் இல்லை. பழைய அமைச்சர் சேகர்பாபு அடிக்கடி 10 ஏக்கர் மீட்டுட்டோம் 30 ஏக்கர் மீட்டுட்டோம் சொன்னா தர அது வருமானம் எவ்வளவு வந்து இதுவரை அவங்க குறிப்பிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டிஐல கேட்டோம், இன்னும் எவ்வளவு குளறுபடிக்க இப்போ இந்த மாதிரி ஆர்டிஐ வச்சு தான் இவ்வளவு வழக்குகள் தொடர்ந்து ஓரளவுக்கு கோவில்களுடைய அங்க நடக்கிற ஒரு சீர்கேடுகளை தடுக்க முடியுது ஓரளவுக்கு. இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இது தகவல் கொடுக்காம இருந்திருந்தாங்க 10 வருஷம் முன்னாடி இன்னும் மோசம் சீர்கெட்டு இருக்கும். உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி எல்லாருக்குமே தெரியும், கலெக்டர் ஆஃபீஸ் ஆரம்பத்தில் அவங்க காம்பன்சேஷன், நாங்கள் கோவில் சிதலமடைந்த கோவில், அந்த போட்டோ போடுங்க இப்போ மக்களுக்கு புரியும். கோவில் சிதலமடைந்திருக்கு, அது மெயின்டைனே பண்றது இல்லை, பூஜை நடக்கிறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த கோவிலுடைய சொத்துக்கள் ஒழுங்கா பராமரிக்கல. அதில் எடுத்து முதல்ல என்ன ஆரம்பிச்சாங்க, இவங்க 1.5 கோடி 2.5 கோடியோ கொடுத்தா கையெழுப்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஆர்டிஐ போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கராஜ நரசிம்மன் போல மற்ற எல்லாம் வழக்கெல்லாம் போட்டு கடைசியில் இவங்க நான் 35 கோடி காம்பன்சேஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க. எப்படி வந்தது? அப்படி அதுக்கு பிறகு இதெல்லாம் வருத்தத்துக்கான விஷயம். அவ்வளவு போயும் உயர் நீதிமன்றம் அதையெல்லாம் ஏற்காம நீங்க மாசம் இவ்வளவு லட்சம் கொடுத்தா போறோங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கு. ஆனா இல்ல நல்ல விஷயம் என்னன்னாக்க அந்த சொத்து நிலம் கோவிலுடைய இதில் தான் இருக்குது. அதனால அது நல்லது. ஆனா வருமானம் குறைந்த உயர் நீதிமன்றமும் அதுக்கான ப்ராப்பர் டியூ இன்கம் அங்கே பரிசீலனை செய்யறதுல கொஞ்சம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு தான் நாங்கள் கருதுவோம். அதை பற்றி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னாக்க, கோவில்களை பராமரித்து கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இது. அதை அவங்க செய்யாமல் கொள்ளையடித்து கோவில்களுடைய கட்டமைப்புகளை குலைத்து நடந்துட்டு இருக்கு. அது கேள்வி கேட்டாக்க இப்போ இவங்க பயம் எந்த அளவுக்கு எட்டு இருக்குனாக்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிற நிலையில் எட்டு இருக்குது. இது செல்லுபடியாகாது. கண்டிப்பாக மேல்முறையீடு போகும். இவங்க they will be held accountable only. சரி, அப்போ இந்த அரசு தான் அதில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால மூடி மறைப்பதற்காக தகவல்களை உங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ மீண்டும் அந்த ஆட்சியில் போய் நீங்கள் கேட்கக்கூடிய தரவுகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? 2 விஷயம் இல்லை. ஒன்று, தமிழகத்தில் புதிய அரசாங்க ஆட்சி வந்திருக்கு. அந்த கவர்மெண்ட்டு எப்படி அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் 9 ஜட்ஜ் பெஞ்ச். அவங்க முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாக்க கவர்மெண்ட்டுக்கு இதில் எந்த விதமான ரோலே இருக்காதுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஒன்று. ரெண்டாவது, எவ்வளவுதான் இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் மக்கள் நலனுக்காக
பக்தர்கள் நலனுக்காக கோவிலை பாதுகாக்க முன் வந்தாலும் இந்த தீய சக்திகள் ஒன்று இருக்கு. திராவிட கட்சியா இல்ல திராவிடர் கழகம், டிஎம்கே அல்லது தீய சக்தியா தெரியாது. அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க ஏதாவது ஒரு தடங்கள் செய்வாங்கன்னு கண்டிப்பாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முக்கியமாக இன்னைக்கு கார்த்தால வந்த தகவல், செயலர், அதாவது தமிழ்நாட்டு அரசு புது செயலர்களை நியமித்திருக்கிறார்கள் எல்லா துறைக்கும். இந்த HRNC டிபார்ட்மெண்ட் சுற்றுலா மற்றும் அந்த கல்ச்சர் கலை பண்பாட்டு இலக்கியம் வரும். அந்த துறைக்கு ஒரு செயலர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எதிர்த்து கொச்சையாக ஜாதி ரீதியாக எதிர்த்து வீரமணி அப்படிங்கிற ஒருத்தர் மகா மட்டமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். எதற்காக விட்டிருக்கிறாரு? இப்போ என்ன நடந்தாலும், இப்போ முந்தானத்துக்கு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு ஒருத்தர் போட்டாங்க. பல மாநிலங்களில் பல காலகட்டங்களில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் எந்த தகுதியும் இல்லாமல் அவங்கள நம்ம மினிஸ்ட்ரி கேபினெட் மினிஸ்டருக்கு இணையான ஒரு போஸ்ட் இல்லையா, அவங்க சில பேருக்கு அங்கே இடம் கொடுக்க முடியலனாக்க இந்த மாதிரி கொடுத்து OSGன்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது ஒருத்தர் அஸ்ட்ராலஜரோ அல்லது இந்த மாதிரி ஜோதிஷம் பார்க்குறோ அவரை வச்சு போட்டதுனால கூக்குரல் எழுப்பி அவங்க தூக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களால் கட்சிக்காரனை போட்டிருந்தா தூக்க முடியுமா? இதை இதெல்லாம் பரிசீலனிக்கணும். எந்த கோணங்களில் திராவிட கழகங்கள் இந்துக்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, சென்ற ஆட்சியில் பார்க்கும்போது சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு ஒரு துறை போட்டு கொடுத்துருந்தாங்க. திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு பாடநூல் கழகத்தில் ஒரு தலைவர் போஸ்டிங் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்படி திராவிடர் முன்னேற்ற கழக ஆட்சியில் பலருக்கு அந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எது சொல்லுவேன்னாக்க நீங்கள் இப்போ படிப்படியாக பார்க்கலாம். இவங்க எப்படி ஜாதி ரீதியாகவோ கீழ்த்தரமான விமர்சனங்களை வைத்து இந்த அரசு என்ன நன்மைகள் செய்தாலும் அதை எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த வகையில் தான் வரும். ஏன்னா காலங்காலமாக இந்த திமுகவுடைய டிஸ்கோர்ஸ், நாம் கருணாநிதி சட்டமன்றத்தில் ஜெயலலிதா பற்றி என்ன சொன்னார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சொன்னதை ஏன் அவங்க அந்த சபையிலுடைய ரிகார்ட்ஸ் எடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி கொச்சைப்படுத்தி பேசினாலும் எல்லாரும் தெரியும். இது இவங்களுடைய ரத்தத்தில் ஊறுனது. ராமசாமி நாயக்கர் அந்த காலகட்டத்திலிருந்து இவங்க ஒரு கீழ்த்தரமான மற்ற மதத்தினரோ மற்ற ஜாதியினரோ பற்றி ஒரு கீழ்த்தரப்பான ஒரு கருத்துக்களை வைக்கிறதுக்கு இவங்களுடைய பழக்கங்கள் இன்னும் புதுசாக ஒன்றும் இல்லை இதில். சரி சார், இப்போ புதியதாக தாவேகா தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜய் ஜோசப் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றிருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் சில துறைகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. இன்னும் HRNCக்கு இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல யார் அமைச்சர் அப்படி. சேகர் பாபு அவர்களை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் நம்மளே பேசியிருக்கோம். இந்த ஆட்சியில யார் அமைச்சராக வரப்போகிறார், அவர் என்ன விதமான நன்மைகளை எல்லாம் அறநிலையத்துறைக்கு செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓப்பனா நீங்க புதிதாக வரக்கூடிய அமைச்சருக்கு என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் என்னன்னாக்க, நீ வந்த பிறகு முதல் காரியமாக கோவில்களின் சொத்துக்களை பாதுகாத்து அந்த சொத்துக்களிலிருந்து வருமானங்களை ஈற்று அந்தந்த கோவில்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வருமானத்திலிருந்து அந்தந்த கோவில்கள் அந்தந்த இடங்களில் உள்ள சமுதாயத்தினருக்கு நன்மை செய்ய வேண்டும். இதான் எங்களுக்கு எதிர்பார்ப்பு. இப்போ ஸ்பெஷல் தரிசனங்கள்லாம் இருக்கு சார், அதையெல்லாம் இந்த அரசு மாற்றிடும் நினைக்கிறீங்களா? தேவையே இல்லை. எதுக்காக அந்த ஸ்பெஷல் தரிசனம்? எல்லாரும் கோவில்கள் போகும்போது எல்லோரும் சமம். ஸ்பெஷல் தரிசனம் நம்ம ஐயப்பன் கோவில் அல்லது கேரளா நடக்கிற மாதிரி முதியவர்களுக்கு மட்டுமே கட்டணமின்றி இருக்க வேண்டும். மற்றவர்கள் அங்கே போனோம்னாக்க இப்போல்லாம் சோஷியல் மீடியா இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. அவங்க அந்தந்த கோவிலுடைய எங்கே எப்போ டைம் இருக்கோ அந்தந்த டைம் ஸ்லாட்டில் புக் பண்ணி போகணும்.
அதுக்கு வருமானம் கொடுத்து அதுலேருந்து வருமானம் ஈட்டி இவங்க கொழுந்து போகிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இப்போ சென்ற ஆட்சியில வந்து தங்கத்தை உருக்கக்கூடிய திட்டம்னு ஒண்ணு பண்ணி அந்த டெபாசிட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தொடர வேண்டும் நினைக்கிறீங்களா, இல்ல அது டிஸ்கண்டினியூ ஆகணும், இந்த அரசு அதை கைவிடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இது கொஞ்சம் நல்லா டீப்பாக பரிசீலனை பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட முடியாது. எதுனாலனாக்க தங்கம்னு எடுத்தாக்க 2 விதமான பொருட்கள் இருக்கு. ஒன்று பக்தர்கள் அந்த கோவிலுடைய மூலவர்களுக்கோ அந்த கோவிலுடைய அம்மன் அம்பாள் அவங்களுக்கோ உபசன்னிதிகள் உள்ள தேவர்களுக்கோ படைக்கிறாங்க. விலை உயர்ந்த பல காலங்களாக வந்த ஆபரணங்களோ வெள்ளி வேண்டுதலின் பெயரில் செஞ்சு கொடுக்குறாங்க. அது தவிர சில பேர் உண்டியல்ல கூட காணிக்கையாக போடுறாங்க. இது வழிபாட்டுக்கு ஏற்ற என்ன பொருட்கள், வழிபாட்டுக்கு தேவைப்படாத என்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம இதை பிரித்து, அதுதான் சிக்கல் வருது. இது யார் நிர்ணயம் பண்ணணும்? கவர்மெண்ட்டே நிர்ணயம் பண்ணணும்னாக்கா அவங்க குறிக்கோள் வேற இருக்கும். எல்லாத்தையுமே வழிபாடு தேவையில்லை அப்படிங்கிற எழுதி வாங்கிறதுக்கான திறமை அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டைட்டன் கம்பெனிலேயோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். கோவில் இப்போ நம்ம பாரத பிரதமர் 7 வம்ச கோரிக்கையை மக்களுக்கு முன் வச்சிருக்காரு. தங்கம் வாங்க வேண்டாம் ஒரு வருட காலத்திற்கு. தங்கம் வாங்க வேண்டாம் சொல்றது வெளிநாட்டிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்ம வெளிநாட்டு தங்கத்தை நம்பி ஜாஸ்தி வெளிநாட்டு நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம ருப்பியுடைய வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கு. இந்த டைட்டன் கம்பெனி அவங்களும் ஒரு ஜுவல்லரி செயின் வச்சுருக்காங்க, தனிஷ்க் அந்த மாதிரி 2 வச்சுருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு உயரதிகாரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டாம், கோவிலில் இருக்க தங்கத்தெலாம் எடுத்து நம்ம விநியோகம் பண்ணலாம்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு எல்லாருமே குறி வைக்கிறது இந்து கோவில்கள். அதான் புரிய முடியாமல் இருக்கு. அதெல்லாம் சொன்னேன், கோவில்கள் தங்கத்தை உரிய முறையில் உபயோகப்படுத்தலாம், அதை ட்ரெஷரியில் போட்டோ அதை பாதுகாத்து வச்சோ பண்ணலாம். ஆனால் அது கடவுளுக்கு படைத்தது என்ன, காலங்காலமாக கடவுளிடமே இருக்கக்கூடிய அந்த நகைகள் என்ன, அதெல்லாம் திரும்பதான் அதான் வரும். நம்ம அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரெஜிஸ்டர் செக்ஷன் 20 ரெஜிஸ்டர் தான் இருக்குது. அந்த ரெஜிஸ்டரே காணாமல் போச்சுனாக்கா அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்? சார், நிறைவாக இப்போ இந்த புதிய ஆட்சியிலாவது அந்த 75 டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த திருமேனிகளை அங்கேயே பார்க்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சேஃப்டி லாக்கர்ஸ் அதெல்லாம் அங்கங்கே கோவில்கள்லேயே உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கு. ஏன்னாக்கா இந்த ஆட்சி இவங்க இப்போ மட்டும் கொடுத்துருக்க அவங்க அறிக்கைகளை பார்த்தாக்க அவங்க நல்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்து கோவில்கள் இந்த ஆட்சியில் போன ஆட்சியோட பல முறைகள் நல்லாவே இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். நேயர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.